வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2026 வருடம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகங்களை பத்தி தாங்க சொல்ல போறோம். என்னங்கம்மா, ஆல்ரெடி 2026 பலன்கள் எல்லாம் முழுசும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு நானே பார்த்திருக்கேனே அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, 2026 பொது பலன்கள் நாங்க போட்டுட்டோம். ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் ரொம்ப இன்டென்சிஃபைடா நிறைய நல்லது செய்யதான் போறாரு. அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்க தான் போறாரு. அதை பத்தினது தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ராகுவை பத்தி தனியா போடுறோம், அதனோட தாத்பரியம் என்ன, எதனால போடுறோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான விஷயங்க. ராகு பகவான் பாருங்க, 23 நவம்பர்ல இருந்து 2 ஆகஸ்ட் 2026, அதாவது 23 நவம்பர் 2025 இருந்து ஆகஸ்ட் 2 2026 வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துல பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறார். அதுக்கப்புறம் அவர் அவிட்டம் போயிடுவார். இந்த காலகட்டம் அவரோட ராஜ்யம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. கெடுக்கணும் அப்படின்னாலும் நான் எப்படி வேணாலும் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரியே அவர் கெடுப்பார். புரியுதுங்களா? ஆக இந்த பலன்கள் பாருங்க, ரொம்ப நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவு, இந்த பலன்கள் நாங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுப்போம் அப்படின்னா 3 விதமா கொடுப்போம். புரியுதுங்களா? அதாவது குரு பெயர்ச்சிக்கு முன், குரு பெயர்ச்சிக்கு பின். குரு பயிற்சிக்கு முன் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல, குரு பயிற்சிக்கு பின் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகு அதனோட நட்சத்திரத்தை விட்டு கடந்துட்டு அவிட்டம் போன உடனே ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்ற மாதிரி. இது 6/12/2026 தான் ராகு கேது பயிற்சி. அது வரைக்குமான பலன்கள். ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நிறைய விஷயத்த நீங்க பேக்கப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடவும் முடியும். உங்க ராசிக்கு என்ன மாதிரி ராகு பகவான் பலன்களை கொடுக்க போறார், நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துல ராகு. அது என்ன பாவம் அப்படின்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ராகு. இது ராகு பாருங்க, சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. 23 நவம்பர் 2025 இருந்து 1/6/2026 வரைக்கும். என்ன விதமான பலன்கள் அப்படின்னா, நிறைய நல்ல பலன்கள் இருக்கு. என்ன விதமான பலன்கள்? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கேம்பிளிங்கு, இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடிய சில தொழில்கள், இதெல்லாம் ஒரு பெருத்த லாபம் வரும். நிறைய பேர் பாருங்க, ஜாதகம் கேட்கறதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா, நாங்க இந்த ஒரு கேம்பிளிங் வேலை செய்யறோம், இதுல எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வருமா, சினிமா எடுக்க போறோம், சினிமால கோடி கோடியே வருமா, இப்படி எல்லாம் கேட்கறாங்க. ஆனா உண்மையாவே நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, உழைப்பை நம்புங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்ம என்ன சொன்னாலும் யார் கேட்கறாங்க? இந்த பீடி சாமியார் கதை தான். நிறைய சொன்னா கேட்கவே மாட்டாங்க, 2 வார்த்தை சொன்னா கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம கதை பீடி சாமியார் கதையா போச்சு. நல்லது சொன்னா இப்ப கேட்கறதுக்கு யாருக்கும் ஆளுக்கு பாத்தீங்கன்னா மனசு இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சக்சஸ் ஆகுமா, ஜாக்பாட் அடிக்குமா அப்படின்னா தான் நான் பார்ப்பேன், அப்படின்னா தான் நான் முடிவே பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்கு. என்னோட நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, உழைப்பை மட்டுமே நம்புங்க. ஹார்ட் ஒர்க் பண்றவங்க என்னைக்குமே தோத்து போறது இல்லைங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கவங்க தோத்து போறாங்க. நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். சரி, அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ராகு 5 இருக்கும்போது அந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பாருங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் இப்ப நான் காலேஜ் படிக்கும் போது என் கூட ஒரு பிள்ளை படிச்சிச்சு. அந்த பிள்ளைய சொல்லும், நான் ஒரு சின்ன கம்மல் வாங்க போனேன் தீப்பா, அது கேரளைட்டு கம்மல் வாங்கினது போனேன் தீப்பா. அப்போ ஒரு சீட்டு அதை குலுக்கி போட்டு எனக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ தங்கம் கிடைச்சிச்சு அப்படின்னு. அதை நாங்க அந்த தங்கத்தை தான் பாத்தீங்கன்னா எங்க அக்காக்கு நிறைய நகை பண்ணி கல்யாணம் பார் மாதிரி கொடுத்தாங்களாம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடனே எல்லா துளாராசியன்களும் எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது. ராகு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு கொடுப்பான், அதுவும் உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அன்யூஷுவல் ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரு அன்யூஷுவல் ஃபீல்டு, அதுல எனக்கு ஒரு புது கிரியேட்டிவிட்டி அப்படின்னு வரும். உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி அப்படின்னா கூட இதுல நிறைய அஸ்ட்ராலஜி இருக்கு பாத்தீங்களா, நிறைய பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, நிறைய பாத்தீங்கன்னா பொதுவா உருவாக்கப்பட்டது சில விதமான அஸ்ட்ராலஜிக்கல் ஃபீல்டு இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை ப்ரெடிக்ட் பண்றது, அந்த மாதிரி புதுசு என்னாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நான் ஒரு சிம்பிளா அஸ்ட்ராலஜி ஃபீல்டு சொன்னேங்க, உடனே அதுக்கு வேற எதுவும் கமெண்ட் போடாதீங்க. அந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலயும் நம்மளுக்கு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னு தோணும். அந்த கிரியேட் பண்ணதுல நம்ம சக்சஸும் ஆவேன். அதுதான் இங்க ஹைலைட். நான் புதுசா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஏதாவது ஒண்ணு புதுசா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். வாழ்க்கையை ப்ரெடிக்ட் பண்றது, அவங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். ஒரு ஆப் கண்டுபிடிச்சேன். அந்த ஆப்ல பாருங்க இப்ப நிறைய பேர் பயனடைகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்பதான் இந்த ஏஐ ஆப்லாம் வந்திருக்குல்ல, ஜோதிடத்துக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாமே.
அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பாருங்க மந்திர சக்தியை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மந்திரத்தினோட ஒரு மகிமை தெரிஞ்சிச்சு, மந்திரங்களை வந்து ஜபிக்க ஆரம்பிச்சு அந்த மந்திரத்துல சித்தியும் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. மந்திர சக்தியில சித்தி ஆகணும்னு நினைச்சா இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வரும். அக்கல்ட் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு நேர் வழி போய் போய் புளிச்சு போச்சுப்பா, நான் குறுக்கு வழி போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த சாத்வீக வழிபாடு பிடிக்கல, நான் தாந்திரிக வழிபாடு போகணும்னு நினைக்கிறேன். போகணும்னு தோணுச்சுன்னா போங்க, யார் வேண்டான்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க, ஒரு குருவோட போய்க்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, அந்த சேலஞ்சஸை நான் ஓவர்டேக் பண்ணும்போது எனக்கு வந்து பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வருது. கல்வியில வந்து நான் படிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கல்வியில ஒரு புது ட்விஸ்ட், எனக்கு வந்து இந்தியாலே சீட் கிடைக்காதுன்னு நினைச்சு கடைசியில் எனக்கு வெளிநாட்டுல சீட் கிடைச்சு நான் வெளிநாட்டுல படிக்கிறியா அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாருங்க மிகவும் சாதுரியமான புத்தி, எனக்கு அதீத ஒரு புத்திசாலித்தனம். அந்த அதீத புத்திசாலித்தனத்துல நான் வேற ஆங்கிள் யோசிக்கிறேன், வேற ஆங்கிள் யோசிக்கிறதுனால நான் சக்சஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு, அட்வான்ஸ்டா இருக்கு, புதுசா இருக்கியா, அதனால அவன் சக்சஸ் ஆயிட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்ப அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் யாரோ புதுசா என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சி சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப நாங்க ஜோதிடம்னா கூட நாங்க பழைய வேத ஜோதிடம் என்ன சொல்றாங்க அதே தான் நாங்க சொல்லிட்டு வரோம். இன்னும் புதுசு எத்தனை திணிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்லயும் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு அவங்க சக்சஸ் ஆவாங்க. அது வந்து சக்சஸ் ஆவறது அந்த மாதிரி துளாராசி அன்பர்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா சக்சஸ் ஆவீங்க. அது நல்லது நடக்கலையே அதெல்லாம் ரெண்டாவது, பட் நம்ம சக்சஸ் ஆகிறோம் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெரிய பிளஸ். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட ஒரு விஷயத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நல்லது அப்படின்னு நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா 5ஆம் பாவத்துல ராகு, ஆனா குருனோட பார்வை இருக்கு அப்படின்போது குழந்தைங்க ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப அமக்கலம் பண்ணியிருந்தாங்க, இப்ப கொஞ்சம் அமைதியாயிருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தையே இல்லை அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ். அதுக்கு மேல நிறைய பேருக்கு லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும், திருமணத்தை நோக்கி போவாங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதுக்கப்புறம் 1/6/2026 ஆகஸ்ட் 2/2026 வரைக்கும் குருனோட பார்வை இல்லை. அப்ப இந்த நல்லதோட கூடவே கொஞ்சம் கொஞ்சம் கெட்டது வரும். என்னென்ன கெட்டது வரும் அப்படின்னா சடனா ஒரு லவ் வரும். நேத்து பார்த்தம்பா, இன்னைக்கு லவ் பண்ணப்ப இந்த சினிமாலாம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, சினிமாலாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படியே ஒரு திருவிழாக்கு போவாங்க, அப்படியே ஒரு பிள்ளை கிராஸ் ஆக போவோம், அந்த பிள்ளையே தேடி லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சடன் லவ், தேடி லவ் பண்ணுவாங்க, கப்புன்னு பிரேக்கப் பண்ணுவாங்க. 2 பேரும் பழக ஆரம்பிச்சு ஒரு மாசத்துலயே பிரேக்கப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சடன் லவ், சடன் பிரேக்கப் அப்படின்றது வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் லைஃப்ல சிவியாரிட்டி அதிகமா இருக்கும். அவ தான் என் உயிர், அவ எல்லாம் நான் செத்து போயிடுவேன், அவன் தான் எனக்கு எல்லாமே, நான் பிறந்ததே அவனுக்காக தான், அவ எல்லாம் நான் செத்து போயிடுவேன், இந்த மாதிரி எல்லாம் வரும். இதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி லவ் பண்றதுலாம் கூட தப்பு இல்லைங்க. யாரை லவ் பண்ணுவீங்க அப்படின்னா தப்பான நபரை செலக்ட் பண்ணிடுவீங்க. வாழ்க்கையில நான் செஞ்ச இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரே தப்பு அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறந்தாயா, வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரே தப்பா அந்த மனுஷனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேற எந்த தப்புமே நான் செய்யலையே, அதுக்கே இவ்வளோ அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றோம் பாத்தீங்களா. அது இந்த மாதிரி காலகட்டத்துல அந்த மாதிரி போய் மாட்டிக்கிறது, எக்கு தொப்பா மாட்டிக்கிறது. நம்ம இன்னும் ரொம்ப புத்திசாலித்தனமா லவ் பண்றோம், நம்ம தான் வாழ்க்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்லாம் நினைப்போம். அப்புறம் தான் தெரியும் நம்ம தான் வாழ்க்கையிலேயே வந்து ஒரு பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ஒரு வரத்தோட வந்திருக்கோம். இப்படி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கை ஃபுல்லும் கஷ்டப்படுறோமேயா அப்படின்னு சாக்கடையில உழுந்துட்டு நம்ம லக்கியஸ்ட் பர்சன் நினைச்சிட்டு இருந்தோமேயா அப்படி வருத்தப்படுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல வந்துடும். அதுல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தப்பானவங்கள தான் நம்ம செலக்டே பண்ணுவோம். அதே மாதிரி கல்வியில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். படிக்கணும் அப்படின்னு புக் எடுத்து உட்கார்ந்தா சேட் பண்ணது ஞாபகம் வரும், படிக்கணும் அப்படின்னு புக் எடுத்து உட்கார்ந்தா பேசுறது ஞாபகம் வரும், என்னென்னோ ஞாபகம் வரும். அந்த ஞாபகத்துல ஒதுக்கி வச்சு படிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பெருசா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நம்மளுக்கு மென்டல் ப்ரெஷர்ஸ், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கு மென்டல் ப்ரெஷர்ஸ் அப்படின்றது அதிகரிக்கும். இதெல்லாம் வரும் இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் எப்படிமா ஓவர்டேக் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து மாற்றிக்கணும், நம்மள 100% மாற்றிட முடியுமா, அட்லீஸ்ட் 80% மாற்றிக்க முடியும். புரியுதுங்களா? ஆல்ரெடி நான் ராங் பீப்புள் கிட்ட மாட்டி படாத படுறேம்மா, சிக்கி சின்னாபினம் ஆயிட்டேன், மீண்டு வரவே முடியல, மீண்டு வர முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, ஆகஸ்ட் 2/2026 6/12/2026 வரைக்கும் ராகுபாவம் சதய நட்சத்திரத்தை விட்டு போயிடுறார், அவிட்டத்துக்கு போயிடுறார். ஆனா அதே பாவத்துல தான் இருக்கார். அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த பிரச்சனையெல்லாம் தொடரும். சுத்தமா வந்து நான் சந்தோஷமா வந்து ஃப்ரீ பேர்டு ஆயிட மாட்டேன், பட் ஓகே கோப்பப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நான் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அதெல்லாம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா நல்லதுங்க. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்திருக்கவங்க, ஆமாம்மா நீங்க சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ்ல சேலஞ்சஸ்ல சொன்னதுல உனத்துல நான் ட்ராப் ஆயிருக்கேன், அப்பப்ப சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் ட்ராப் ஆயிருக்கேன், பெரிய காம்ப்ளிகேஷன்ல மாட்டியிருக்கேன், இல்ல வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன், லைஃப்ல இந்த காலகட்டத்துல இது செய்யலாமான்னு யோசிக்கிறேன், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எனக்கு வந்து பாருங்க டிவோர்ஸ் பிரச்சனை, திருமணம் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா தீர்வு கிடைக்குமா? கிடைக்கும். என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.